அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதை போல இந்த தகவல்களை உங்கள் ஆன்டி ட்ரக் கிளப்பிலோ உங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் தெரிவித்தால் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த அதை வருக வருக என வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அறிவுரைகள் வழங்க உள்ள மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கும்படி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியினை பங்கேற்று நிகழ்ச்சியில் நடைபெறுகின்ற விதத்தினை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கின்ற நம்முடைய சரவணகுமார் சார் அவர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். ஒரு மிக வெற்றிகரமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாம் இந்த ஆண்டு படிக்கின்ற பாடங்கள் உங்கள் வாழ்விற்கு, உங்கள் வாழ்வு மேம்பட, உங்கள் வாழ்வு ஒளிமயமாக பயன்படட்டும் என தமிழ்நாடு அரசினுடைய சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு எதிர்கால நாட்டினுடைய தூண்கள் யாரென்றால் மாணவர்கள், மாணவியர். நாளைய நாடு, நாளைய பாரதம் சிறப்பாக வேண்டும், வளர்ச்சி பாதையில் நல்லபடியாக அடியெடுத்து பல வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்றால் இளைய தலைமுறையாகிய மாணவ செல்வங்கள் நல்ல உடல் நலத்துடன், மன நலத்துடன், கல்வி அறிவில் சிறந்து விளங்கி ஒழுக்கத்துடன் இருந்தால் மட்டுமே எதிர்கால இந்தியா சிறப்பான ஒரு நாடாக அமைய முடியும். அந்த வகையிலே எதிர்கால இந்திய நாட்டை ஒரு வளர்ச்சி மிக்க நாடாக ஆக்கக்கூடிய கடமை நம் ஒவ்வொருவர் கையிலே இருக்கிறது. அதற்கு தேவை என்னது? எதிர்கால தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக, இன்னும் பல சாதனைகள் புரிய வேண்டிய மாநிலமாக திகழ வேண்டும் என்றால் இளம் தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவியரும் நல்ல உடல் நலத்துடன், மன நலத்துடன், கல்வி அறிவில் சிறந்து ஒழுக்கத்தோடு விளங்க வேண்டும். அப்போ அந்த கல்வி அறிவிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? பள்ளியிலே நாம் நல்லா படிக்க வேண்டும். உடல் நலம் பெறுவதற்கரிய வாய்ப்பு என்னது? மனித உடல் தான். உலகத்துல மதிக்கவே முடியாத ஒரு செல்வம் என்னது? நம்முடைய உடல் தான், நம்ம மனித வாழ்வு தான். அப்ப இந்த உடல் நலத்தை நாம் நல்லபடியாக பேண வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? ஆரோக்கியமான உணவு நாம சாப்பிடணும். அதற்காகத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 1 to 5 வரை உள்ள மாணவ மாணவியர் அரசு பள்ளியிலே காலை சிற்றுண்டி
காலை சிற்றுண்டி வழங்கி அந்த உணவை அவங்க சாப்பிட்டு மிக தெம்பாக படிக்கணும்னு இருக்காங்க. அதை போல மதிய உணவிலே வழங்கப்படுகிற சத்துணவுல நல்ல சத்தான உணவாக மாணவர்களுக்கு அமைய வேண்டும் என்ற பல்வேறு மாற்றங்கள்லாம் இப்ப செய்திருக்கிறோம். ஒண்ணு, சத்தான உணவு சாப்பிடணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னது? தீய பழக்கங்கள் எதுவும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்ப இந்த தீய பழக்கங்கள் தான் என்னது? இந்த போதை பழக்கம். இந்த போதை பழக்கம்னா என்னதெல்லாம் வரும்? அதுல என்ன வரும் சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு தெரியுமா? என்னது அதுல வரும்? இந்த கூல் லிப்பு அதெல்லாம் வருமா? அதுல இந்த ஹேண்ட்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா தெரிஞ்சிருக்கு. ஹான்ஸ், கூல் லிப்பு, அப்புறம் இந்த பீடி, சிகரெட்டு, குட்கா, இந்த மாதிரி புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள். இந்த பொருட்கள் உட்கொண்டால் இப்ப ஏதோ ஒரு தற்காலிகமா நமக்கு ஒரு ஊந்துதலோ ஒரு மன உற்சாகமோ இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மை இருக்கும். ஆனா உண்மையிலே அது என்ன செய்யும்? இந்த வாயில இருக்கிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும். உடம்புக்குள்ள போன உடனே அது என்ன செய்யும்? உடம்ப எவ்வளவு தூரம் நம்மளுடைய நுரையீரல் ஆகிய நம்ம லங்ஸ், நம்மளோட தொண்டை பகுதி, நம்ம லங்ஸ், நம்ம வயிற்று பகுதி, நம்முடைய முக்கியமான உறுப்புகள், கிட்னி அத்தனையையும் பாதிச்சு, மூளை அத்தனையும் பாதிச்சு 21 வயசுல ஆகும்போது நடக்க முடியாம, நடந்தா மூச்சு திணறல் வரும், வேலை செய்ய முடியாம, சிந்திக்க முடியாம, மயக்கம் வர்ற மாதிரி, வீட்டுல இருந்து வெளியே போனாலே மயக்கம் வர்ற மாதிரி உடலை செயல் இழக்க வைத்து விடும். அப்போ 20 வயசுல இருந்து ஒரு மனுஷன் 50 வயசு வரைக்கும் தான் உழைச்சு அவனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அந்த காலத்துல நம்மளுடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய ஒன்றுதான் என்னது? இந்த போதை. அதனால தயவு செய்து மாணவ செல்வங்களே, இந்த கூல் லிப்பு, இந்த ஹான்ஸ், வேற இந்த வாயில போட்டு சவைக்கிற மாதிரி எந்த பொருளை யாரு கொடுத்தாலும், அண்ணா தம்பி நான் இதுக்கு உள்ள ஆளு கிடையாது, நீங்களும் உங்க உடல் நலத்தை நல்லா பாத்துக்கோங்க, நான் என் உடல் நலத்தை நல்லா பாத்துக்கிறேன், என்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கிறது, என்னை நம்பி என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறி என் பெற்றோர் என்னை பார்த்து பெருமைப்பட வகையிலே நான் வாழ்ந்து காட்ட வேண்டியவன். நான் என்னுடைய வாழ்க்கை, இப்ப இருக்கிற என் வாழ்க்கை இன்னும் நான் செம்மையாக்கி நான் வாழ வேண்டியவன். நான் எதிர்கால வாழ்க்கை எனக்கு இருக்கிறது. இந்த பொருட்கள் இது தீண்டக்கூடாத பொருட்கள், இது எனக்கு வேண்டாம், எங்கள் பள்ளி வளாகத்திற்கு இந்த பொருள் வேண்டாம் என்று நாம் ஒவ்வொருவரும் உறுதி ஏற்றால் நம்ம பள்ளிக்கூடத்தில் இந்த பொருள் இல்லாம ஆக்கிடலாமா? நம்ம பள்ளிக்கூடம் ஒரு ஆரோக்கியமான பள்ளிக்கூடமா இருக்கணுமா இல்லையா? எதிர்கால டாக்டரு, இன்ஜினியரு, பெரிய பிசினஸ்மேன், எதிர்கால சாதனையாளர்களை படைக்கக்கூடிய பள்ளியாக இந்த பள்ளி வளாகம் இருக்க வேண்டுமா இல்லையா? அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த பொருட்கள் இந்த பள்ளி வளாகத்துல ஒரு பொருள் கூட இந்த பள்ளி வளாகத்துக்கு வர விட மாட்டோம் என நாம் ஒவ்வொருவரும் உறுதி ஏற்க வேண்டும். அப்ப நான் மட்டும் நினைச்சா இதை செஞ்சிட முடியுமா? முடியும். நீங்க நினைச்சா முடியும். ஏன்னா உங்க பள்ளியில ஒரு ஆன்டி ட்ரக் கிளப்னு ஒரு கிளப் இருக்கு. அந்த கிளப்ல உங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு நல்ல ஆலோசனையும் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஆசிரியைகள் அதுல இருப்பாங்க. அண்ணன் இப்ப நல்ல பள்ளியில உள்ள 12th ஸ்டாண்டர்ட்ல நல்ல 11th ஸ்டாண்டர்ட் மாணவ செல்வங்களும் அந்த நல்ல படிக்கக்கூடியவர்கள், நல்ல ஒரு மெச்சூரிட்டி உள்ள அண்ணன் இதுல இருப்பாங்க. அவங்க அந்த ஆன்டி ட்ரக் கிளப் மீட்டிங் மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த டீச்சர் கிட்ட, அந்த சார் கிட்ட நீங்க இந்த மாதிரி இந்த பையனுக்கு யாரோ கொண்டு கொடுக்கறாங்க, கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா அதை பார்ப்போம் அப்படின்னு ஒரு சின்ன தகவலை சொன்னா போதும், அவங்க உடனே பார்த்துக்கிடுவாங்க. அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை செய்வாங்க. அதே போல நாங்க ட்ரக் ஃப்ரீ ஆப்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணாங்க, எழுதி போட்டிருக்கோம் பள்ளி வளாகத்துல, எல்லா பள்ளி வளாகத்துல. அதுல நீங்க ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்
இந்த கடையில ஸ்கூலுக்கு வர்ற வழியில இந்த கடையில நீங்க உங்க பேரே போட வேண்டாம், இந்த கடையில இந்த இதுல இருக்குதுன்னு தெரியுது. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, பெட்டி கடைகள்ல வைக்கிறது இல்ல, பெட்டி கடைக்கு பின்னாடி தள்ளி ஒரு கட்டடத்துல வைக்க வேண்டியது, அப்புறம் யாரு மூலமாவது கொடுக்க. அந்த மாதிரி நாங்க முடிந்தவரை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சேர்ந்து இந்த பொருட்கள் எல்லாம் இந்த மாவட்டத்துக்குள் வராமல் பாதுகாப்பதற்கு அத்துணை நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நீங்களும் உங்கள் நண்பர்களும் உங்கள் பள்ளி தோழர்களும் இந்த பொருட்களை பயன்படுத்த கூடாது என்று நீங்கள் உறுதிமொழி ஏற்று உங்க பள்ளி வளாகத்துக்குள்ளே இதை விடமாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழியை நீங்கள் எடுத்தால் கண்டிப்பாக நம் மாவட்டத்தை போதை பொருட்கள் இல்லாத மாவட்டமாக, ஒவ்வொரு பள்ளி வளாகத்தையும் போதை பொருட்கள் இல்லாத பள்ளி வளாகமாக மாற்றினால் இந்த மாவட்டத்தை போதை பொருட்கள் இல்லாத பள்ளி வளாகங்கள் கொண்ட மாவட்டமாக மாற்ற முடியும்.